இந்திய விடுதலைப் போராட்டம் தொடங்கும் முன்பே தென்னிந்தியாவின் மண்ணிலே ஒரு வீரன் எழுந்தார். அவர்தான் மருதநாயகம். பொதுவான தமிழ் மனிதராக பிறந்து பின்னர் முகம்மது யூசுப் கான் என்ற பெயரில் அறியப்பட்டார். அவர் தைரியமும் அறிவும் நிறைந்தவர். அவரின் திறமையை பார்த்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவரை தங்களது படையில் சேர்த்தனர். போருக்கு போர் வென்றார். தென்னிந்திய முழுவதும் அவரது புகழ் பரவியது. மக்கள் அவரை வீரராக கண்டனர். ஆனால் பிரிட்டிஷ் அவரை தங்களுக்கு பயன்படக்கூடிய ஒருவராகவே கண்டனர். சிறிது காலத்தில் அவரை மதுரையின் ஆளுநராக நியமித்தனர். அது அதிகாரத்தின் உச்சி, ஆனால் வஞ்சகத்தின் தொடக்கம். அவர் பிரிட்டிஷுக்கு சேவை செய்தார். ஆனால் விரைவில் உணர்ந்தார், அவர்கள் உதவ வரவில்லை, ஆட்சி செய்ய வந்தவர்கள். மருதநாயகம் உணர்ந்தார், பிரிட்டிஷ் நம் நாட்டை கொள்ளையடிக்கிறார்கள், மக்களை அடிமைப்படுத்தி அரசுகளை அழிக்கிறார்கள். அவர் எழுந்தார். நம்பிக்கையான வீரர்களையும் கிராம மக்களையும் சேர்த்தார். தனது படையை உருவாக்கினார். மதுரையை சுதந்திரமாக ஆட்சி செய்தார். அவர் ஆட்சியில் நீதியும் சமத்துவமும் இருந்தது. அழுத்தமில்லை, கொடுமையில்லை, மனித நேயம் மட்டும். பிரிட்டிஷ் அவரை துரோகி என்றனர். ஆனால் மக்கள் அவரை தமிழ்நாட்டின் காவலன் என்று அழைத்தனர். ஒரே மனிதன் ஒரு பேரரசுக்கு எதிராக எழுந்தான் மற்றும் இந்திய விடுதலையின் முதல் தீப்பொறியை ஏற்றான். பிரிட்டிஷ் மருதநாயகத்தை நேரடியாக போரில் வெல்ல முடியவில்லை. ஆனால் துரோகம் அவரை விழச் செய்தது. சில நெருங்கியவர்கள் பொன்னுக்காக விற்கப்பட்டனர். அவரை கைது செய்தனர். திண்டுக்கல்லில் கட்டப்பட்ட சங்கிலிகளுடன் மருதநாயகம் நேராக நின்றார். அவர் மரணத்தை பார்த்தும் அஞ்சவில்லை. 1764 ஆண்டு தூக்கு கயிறு அவரை சுற்றிய போது அவர் வானத்தை நோக்கி கூறினார், என் உடலை நீர் கொல்லலாம், ஆனால் என் சுதந்திர கனவை யாராலும் கொல்ல முடியாது. கயிறு இறுக்கப்பட்டது. ஆனால் அவரது கதை முடிவடையவில்லை. இன்று நாம் அவரை நினைவில் கொள்கிறோம். இந்தியாவின் முதல் சுதந்திர வீரராக, பிரிட்டிஷுக்கு எதிராக நின்ற முதல் தமிழ் நாயகனாக.